அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி ஸ்வீட் பொட்டேட்டோ வித் ஹனி, இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம எப்போயுமே வேக வச்சு வெல்லம் போட்டோ இல்லை தேங்காய் போட்டோ தேங்காய் துருவி போட்டு அப்படி தான் சாப்பிட்ருக்கோம். இது கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ அதுக்கு நல்லா பொட்டேட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா இருந்துச்சுன்னா இதுக்கு தோலே நம்ம சீவணும். சும்மா அந்த அழுக்கு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு அப்படியே கட் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் வாங்கினது கொஞ்சம் சரியில்லை, அதனால் கொஞ்சம் தோல் சீவிருக்கேன். ஸோ அதை சிப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு தனியாக வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு வைங்க, இல்லைனா கருத்துரும். ஒரு பேன் எடுத்து கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. அது கூட கொஞ்சம் வெள்ளை எள்ளு போட்டு அது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், பெப்பர் தூள். ஸோ இது மூணுத்தையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் பொட்டேட்டோவை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இதில் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். நீங்கள் மூடி வச்சுட்டு அந்த மூடியில் எடுக்கும்போது ஊற்றும் பாருங்களா, அந்த தண்ணியே போதும். இது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தெரியும் உங்களுக்கு, அது ஆட்டோமேட்டிக்காக உடைய ஆரம்பிச்சிடும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம். இந்த குக்கிங் டைம் தான், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்குது. எனக்கு 15 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு இது குக் ஆகிறதுக்கு. இது கூட லைட்டான உப்பு போட்டுட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு, இது பார்க்க உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண மாதிரியே இருக்கும் நம்ம லஞ்சுக்கு சைட் டிஷ் மாதிரி. இது ஈவினிங்கில் இந்த ஸ்வீட்டும் இதுவும் சேர்ந்த மாதிரி. இப்போ நம்ம காரமும் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா புளி தண்ணி இருந்ததுன்னா போடுங்க, அப்படி இல்லைனாக்கா லெமன் புளிஞ்சு விடுங்க. எனக்கு நான் லெமன்லாம் புளியில் அப்படியும் புளிஞ்சிங்கன்னா 2 ட்ராப் இல்லை 3 ட்ராப் போடுங்க, ஜாஸ்தியாக போட்டுறாதீங்க. ஸோ நான் அதெல்லாம் போடாமல் இது கூட ஹனி சேர்த்து அதை எடுத்து சாப்பிடும்போது நல்லா ஒரு போக்கு வச்சு பசங்களுக்கு ஒரு பவுலில் போட்டு கொடுத்திங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நம்ம ஒரே மாதிரி சாப்பிடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.